இந்த காவல்துறை ரிப்போர்ட்டே வந்து ஒரு தரப்பாக இருக்கு அப்படிங்கிறாரு யாரு? மதுரை ஆதீனம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த சிசிடிவி காட்சி வெளியிருக்கு, அதை சம்பந்தப்பட்ட மதுரை ஆதீனம் இது என்னுடைய காட்சி இல்லை, என்னுடைய வண்டி இல்லை, இந்த எடுத்த வாகனம் இது இல்லைன்னு வந்து சொல்லுங்க. அதையே சொல்ல மாட்டாங்க. நேத்து அவ்வளவு தூரம் பேட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த பேட்டி கொடுத்த அதே நபர்கள் இன்று வந்து சொல்ல வேண்டியதானே, மறுக்க வேண்டியதானே, அங்க போறது எங்களுடைய வண்டி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, இடிச்ச வாகனம் அந்த வாகனம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, அதையே மறுக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாத இந்த பாஜகவை சேர்ந்த நபர்கள் இந்த விஷயத்தை ஊதி பூதாகரமாக்குறது, இந்த விஷயத்தை பூதாகரமாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாட்டில் போர் பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுது. இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை கக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அதை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பாஜகவுடைய தலைவர்கள். தொடர்ச்சியாக நீங்க பாருங்க, நான் ரூபா நோட்டில் இருக்கிற காந்தியை எடுத்துட்டு ராமர் படம் வைக்கணும்னு ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, பாஜக முதலமைச்சர். என்ன நடக்குது நாட்டில்? உங்களுக்கு என்ன, நாட்டுடைய போர்ன்றது எவ்வளவு ஒரு துன்பகரமான சம்பவம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நீங்க வந்து அதை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் மேல வன்மத்தை கக்கிறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்?